எல்லோருக்கும் வணக்கம். விடுமுறை முடிஞ்சு ஏதாவது கலக்கலாக ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அங்கே ஒன்றும் விஷயமே இல்லை. வெறும் 11 பாயிண்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு 4வது நாளாக அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒட்டியே நம்மளுடைய நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு 6 நாள் 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் அப்புறம் 1000 பாயிண்ட் மேலே போனால், இந்த முறை அதே மாதிரி ஒரு 1000 இந்த வாரம் போகாட்டி பரவாயில்ல, ஜனவரி பொங்கல் சமயத்தில் 1000 பாயிண்ட் மேலே வந்தால் நல்லது தான். ஆனால் அதை உங்களுக்கு போன தடவை ஏற்றி விட்டோம்ல, இந்த இடம் நாங்கள் இறக்கி விடுறோம் அப்படின்னு ஏதாவது பண்ணாமல் இருந்தால் சரி. நண்பர்களே, ஏகப்பட்ட பேர்த்துக்கு ஐபிஓக்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கிறதா நியூஸ் போடுறீங்க. ஆமாம், வதன்னு ஒரு 7 அட்டி ஐபிஓக்கள் வந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சதவிகிதங்கள் அப்படின்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சமயத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரே ஐபிஓ லிஸ்டிங் எல்லாம் 20% 40% லிஸ்ட் ஆகணுமா. நம்ம நண்பர்கள் நிறைய பேர் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் ஆகணுமா. அலாட்மெண்ட் ஆனவங்களுக்கெல்லாம் 20-40% ஒரே நாளில் கிடைக்கணுமா அப்படின்றதான் நம்மளுடைய விருப்பம். நண்பர்கள், இந்த சமயத்தில் 4 முக்கியமான நியூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மாருதி அப்படின்ற ஷேர்னு மட்டும் இல்லை, 2 வீலர் அல்லது 4 வீலர்னு எந்த ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அவங்களுக்கு எல்லாமே ஒரு முக்கியமான செய்தி வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் சேல்ஸ் டேட்டா அப்படின்றது அடுத்த மாதம் வரும். ஸோ முன்னணி நிறுவனங்களான டாடா மோட்டரு, மாருதி, பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் போன்ற பல்வேறு கம்பெனிகள் அடுத்த மாதத்தில் எப்படி இருப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து ஒரு 10% ஏற்றி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ மாருதி அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் அவன் சரிஞ்சிட்டான், உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் நவம்பர் மாதத்துலேருந்து தொடர்ந்து மிக குறுகிய அளவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ அந்த குறுகிய அளவில் 10,930 கடைசிக்கு ஒரு 11,500 வந்துச்சுன்னா கூட ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வரும். அல்லது அதுக்கும் மேலே ஒரு 12,000 வரைக்கும் வருது அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஸோ மந்த்லி சேல்ஸ் டேட்டா அப்படின்றது இன்னும் சில நாட்களில் வந்து இது போன்ற மாருதி, டிவிஎஸ் மோட்டார், டாடா மோட்டார் போன்ற கம்பெனிகளை ஒரு 5%லேருந்து 10% தூக்கி விடுதா அப்படின்றதான் இப்போ மார்க்கெட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கோல் இண்டியா போன்ற பங்குகளெல்லாம் எப்படியாவது திரும்பி வந்துரு, உனக்கு நாங்கள் வேணால் விளக்கு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு மிக உயரமாக 500 ரூபாய் ரேஞ்சில் வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், 500 ரூபாய் ரேஞ்சிலேருந்து அவன் 388 ரூபாய்னு வந்திருக்கான். ஸோ ஒரு துன்பத்தில் இன்பம் அப்படின்ற மாதிரி பொதுவாக ஸ்டாக் இப்படி ஏறும்பொழுது ஒரு லோ ரேட்லேருந்து ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே சரிகிற சமயத்திலும் ஏதாவது ஒரு லோ ரேட்லேருந்து கொஞ்சோண்டு மேல் நோக்கி வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ துன்பத்தில் இன்பம் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஒரு கடைசிக்கு ஒரு 30 ரூபாய் ஏறி வந்ததுன்னா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குமே ஆண்டவா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜக்கம்மா எங்களை காப்பாற்றி விடுவா அப்படின்ற மாதிரி சில ஷேர் ஹோல்டர்ஸ் நம்பிக்கையை கொண்டிருக்காங்க. எந்த ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர். அவனெல்லாம் சமீபத்தில் ஏறுவதும் இறங்குவதுமாக எனத்தையாவது ஒரு வெட்டுக்கிளி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் சமீபத்தில் கூட 3,700 ரூபா இருந்தவன் 4,700 வரைக்கும் போயிருக்கான். இப்போ இதில் இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தொடர்ந்து ஒரு வாரமாக இறங்கிய இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மறுபடியும் 50 day மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டான். அப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் தாண்டக்கூடிய விஷயம் தொடர்ந்து மொமெண்டமாக இருக்குமா, பழைய 4,700 வருமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த கேஇ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஷேரில் வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சிஜி பவர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி நீ தொடர்ந்து ஒரு 3 மாதமாக இந்த குறிப்பிட்ட லெவல்ல இருந்து ஒரு 5% அல்லது ஒரு 8% அல்லது ஒரு 8% அந்த மாதிரி நீ ஏறி இருக்கில்ல, அப்போ இந்த முறையும் இந்த சமீபத்தினுடைய லோலிருந்து லேசாக இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வர்ற தொடர்ந்து ஒரு 800 ரூபா போயிடுவியா அப்படின்ற மாதிரி இந்த சிஜி பவரை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 ஷேர்களுமே சமீபத்தில் லோவில் வந்து விடுக்கக்கூடிய ஷேர்கள். இதனுடைய நியூஸ் எல்லாம் இதுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்குமா அல்லது நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது என்னங்க செய்தி, இது வல்லவா செய்தி அப்படின்ற மாதிரி, ஆண்டவா அப்ளை பண்ண ஐபிஓ எல்லாமே எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. இந்த வருஷத்தை வந்து ரொம்பவுமே துன்பத்தோட தான் முடிக்கிற மாதிரி இருக்கு. பெருசாக லாபம் இல்லையே ஷேர் மார்க்கெட்டில். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லாம் அருமையாக இருந்தது. எலெக்ஷன் முடிகிற எலெக்ஷன் சமயத்தில் கொஞ்சம் பயம் இருந்தது. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் 2 மாதம் நல்லா தான் இருந்தது. ஆனால் முடிக்கும்போது பார்த்தோம்னா ஒரு படத்தை நல்லா அழகாக எடுத்துகிட்டு கிளைமேக்ஸில் கன்றாவியாக இருந்ததுன்னா எப்படி ஒரு கடுப்பாக இருக்குமோ
அது மாதிரி இந்த வருஷத்தை முடிக்கிறது கடுப்பாக தான் வந்தது. இருந்தாலும் திடீர்னு பல ஐபிஓக்கள் லிஸ்ட் ஆகி நான் அதை ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வர்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேர் ஐபிஓக்களுக்கு பிரித்து அப்ளை பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு ஐபிஓவாவது கிடைக்குதே அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் ஆண்டவா ஒரு ஐபிஓவாவது எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா எனக்கு எல்லா ஐபிஓவும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த வருஷம் முடியும் போது நல்ல நல்ல ஐபிஓக்கள் பெரிய அளவில் லாபத்தில் லிஸ்ட் ஆகி நியூ இயர் பிரமாதமாக கொண்டாடுற மாதிரி அமையுது. கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணி விடுற மாதிரி இந்த NIACL அப்படின்ற ஷேரை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் மிக்சட் சிக்னல் அப்படிம்பாங்க, மேலையா கீழையா என்னன்னே புரியாமல் இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த NIACL அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 170 ரூபாயிலிருந்து அழகாக 213 ரூபா வரைக்கும் வந்தான். அப்புறம் வந்தவன் அப்படியே மேல் நோக்கி போக வேண்டியது தானே. திடீர்னு ஒரு சின்ன சரிவு, ஒரு 10-15 ரூபா ஒரு சரிவு. அப்புறம் இன்றைக்கி போய் எடுத்து பார்த்தா மறுபடியும் ஒரு 3% மேல் நோக்கி ஏறி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அடாடா நம்ம வச்சிருக்கிற ஷேர் ஏறுது, கமான் கமான் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 4 நாளாக இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் எப்போ 300 ரூபா வரப்போறான் அப்படின்றது தெரியல. நண்பர்களே, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுங்களா இந்த ஹனிவெல் ஆட்டோமேஷன் அப்படின்ற கம்பெனி. அவன்லாம் சமீபத்தில் 2024 ஸ்டார்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல 35,000 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்தவன் பணத்தை டபுள் பண்ணி விட்டான், 60,000 ரூபா போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா தொடர் சரிவு. ஷேர் மார்க்கெட் இறங்குறதுக்கு முன்னாடியே இவன் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஷேர் மார்க்கெட் கூட இப்போ தான் சமீபத்தில் ஒரு மாதமாக இறங்குச்சு, அப்புறம் லேசாக ஏறிட்டு இருக்கு, அப்புறம் மறுபடியும் இறங்கிட்டு இருக்கு. ஆனால் இவன் அதுக்கு முன்னாடி இருந்தே மே மாதத்துலேருந்தே தொடர் சரிவடைஞ்சு 60,000 ரூபாயில் இருந்து இறங்கி இப்போ 42,000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பொதுவாக ஏதாவது ஒரு நல்ல லாபம் செய்யக்கூடிய பங்குகள் கீழே இறங்கி மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது அதனுடைய 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டி போகாட்டி பரவாயில்ல, அதை வந்து தொட்டா கூட சந்தோஷமாக இருக்குமே, ஒரு 46,000 நீ வருவியா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பாவம் இந்த IDBI ஷேர் வச்சிருக்கிறவங்களாம் பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு, தூக்கி விடப்பா இறக்கி விடப்பா அப்படின்ட்டு. இந்த IDBI பேங்க் ஷேர் சமீபத்தில் ஒரு சின்ன சின்ன லாபம் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருந்தது. எப்போ அப்படின்னா இந்த கடந்த 2 மாதங்களாக ஒரு 76 ரூபா வர்றதும் மறுபடியும் ஒரு 86 ரூபா வர்றதும் இப்படியே 2 முறை பண்ணிடுச்சு. இப்போ 3வது தடவையாக வருமாறு ஒரு மாதிரி பஜனை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு மாதம் கழித்து தான் தெரியும். எது எப்படியோ 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரேட்டில் இப்போ வந்து இருக்கிறான் அப்படின்றதா இந்த IDBI பேங்க்னுடைய செய்தி. மேலே வந்ததுன்னா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் தான் பாருங்கள், பஜனையே பாடாமல் எந்த விதமான வேண்டுதலும் இல்லாமல் ஒருத்தர் மேலே ஏறி வந்திருக்கான்னா இந்த இன்டெலெக்ட் டிசைனரினா எப்படி பிக்கப் ஆகி வந்திருக்கான் பாருங்கள். எல்லாருமே இப்படி தான் யோசிக்கிறாங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இப்படி இருக்கிறத பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் இவன் இப்படி இறங்கி ஏறி இருக்கான், இப்போ கூட கீழே வந்திருக்கான் அப்படின்னு 736 எப்போ பார்க்குறாங்க, ஆல்மோஸ்ட் அக்டோபர் மாதனுடைய கடைசியில் பார்க்குறாங்க. சரி பணம் இது போட்டு வச்சு பார்க்கலாமோ அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்கன்னா ஒரு மாதத்துக்கு அங்கே எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லை. திடீர்னு பார்த்தா 2 நாளில் அவன் பாட்டுக்கு 800 ரூபா ரேஞ்சிலேருந்து 1000 ரூபா வந்துட்டான். நான் எத்தனையோ ஷேர்களில் பார்த்துருக்கேன் இப்படி தான் 2 வருஷமாக நடக்காத மூவ்மெண்ட்டை 2 நாளில் கொடுத்துட்டு போயிடுவானுங்க. அந்த வகையில் சந்தோஷமே உன் பெயர் தான் இன்டெலெக்ட் டிசைன் அரினாவா இன்று அப்படின்னு கேட்க தோணுது. இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரினா இப்படி திரும்பி வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2 காரணங்களில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கூட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஒன்று, இதனுடைய செக்டர் பார்க்கும்பொழுது ஒரு டிமாண்டான செக்டர் தான், டெக்னாலஜி செக்டரில் தான் இருக்குது. ஸோ செக்டர் வைஸ் இது ஓகே. ஸோ குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்பொழுது அதனுடைய லாபம் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்க தான் நம்ம விரும்புகிறோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு போய் பார்த்தோம்னா அந்த மாதிரி பெருசாக இல்லை. அவனுடைய லாபம் என்பது இப்படி கீழ் நோக்கி தான் இருக்குது. அதாவது செப்டம்பர் 2023 71 கோடி லாபம் பண்ணவன் அதுக்கப்புறம் இப்போ 52 கோடி தான் லாபம் பண்ணியிருக்கான். ஸோ இதுவும் ஒரு மிக்சர் சிக்னல் அப்படின்ட்டு போக வேண்டியதான். செக்டர் நல்லா இருக்குது, பட் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இப்படியே இருக்குமோ அப்படின்ற ஒரு நப்பாசில் தான் நான் போய் பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை, அது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது. இன்ஃபேக்ட் லாபம் ஃப்ளாட்டாகவும் இல்லை, லாபம் கொஞ்சோண்டு கீழ் நோக்கி தான் இருக்குது. பட் செக்டரில் அளவில் இவன் பெரிய ஆளாக இருக்கான். நமது பக்தி என்பது அப்படியே புகை மாதிரி மேலே போயிட்டே இருக்கணும், அதை யாரும் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த காட்ஃப்ரை PHLP அப்படின்றது ஒரு சிகரெட் கம்பெனி. அந்த சிகரெட் கம்பெனியினுடைய புகை போல் மேலே மிதந்து வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இப்போதைக்கு மக்கள் மனதில் போய்கிட்டு இருக்கு. இந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு அப்படின்றது பெரும்பாலும் சக்தி இருக்குது. இந்த சக்தி வந்து இண்டெக்ஸுகளில் எந்த மாதிரி நடக்குதுன்னா கிரைண்டிங் பண்ணுற உதவுது. ஒரு 7-8 நாள் அந்த இடத்துக்கு வந்தால் டெசிஷன் எடுக்கிற கொஞ்சம் யோசிக்கிறான், மேலே போவா கீழே போவான்.
சில ஸ்டாக்குகளில் வந்து யோசனையே இல்லை, அவனுக்கு பாட்டுக்கு கீழே இறங்கிறானு, அவனுக்கு பாட்டுக்கு மேலே ஏறிறானு யோசனையே இல்லை. ஆனால் சில ஸ்டாக்குகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஷார்ப்பாக தொட்டுட்டு ரீபவுண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஸோ இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி என்னென்னா, இன்றைக்கி 200 days மூவிங் ஆவரேஜை வந்து தொட்டுட்டு ஷார்ப்பாக கொஞ்சம் மேல் நோக்கி ஏறுறான். தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஃபஸ்ட்டு ஒரு 6000, அதுக்கப்புறம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி ஒரு 7500 வருமா அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த சமயத்தில் 2 ஷேர் ப்ரைஸ்னுடைய பேட்டர்ன் அப்படின்னு யாராவது கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த ப்ளூ டாட் அப்படின்ற ஒரு ஷேர், அவன் சமீபத்தில் இப்போ தான் டக்குன்னு ஒரு யூட்டர்ன் போட்டு அவனுடைய பழைய ஹை வந்திருக்கான். ப்ளூ டாட் இன்னும் தொடர்ந்து மேல் நோக்கி 8000 போகிறானா இல்லையா அப்படின்றது தெரில. ஸோ இந்த காட்ஃப்ரே பிஹெச்எல்பி அவனும் அதே மாதிரி தொடர்ந்து மேல் நோக்கி அவனுடைய பழைய ஹை ஃபஸ்ட்டு 6000 வந்து அதுக்கப்புறம் 8000 வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இந்த 10 ரூபாய் பாட்டு கோஷ்டிகளின் விளையாட்டுகள் அப்படின்ற வரிசையில் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க் கம்பெனிகள் சில வருடங்களுக்கு முன்னாடி ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு மேலே தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போன வருஷம் பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாமே, அது பேங்காக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு என்டர்பிரைசஸாக இருக்கட்டும், அதை வந்து மறுபடியும் மேல் நோக்கி தூக்கி விட்டாங்க. அந்த வகையில் நிறைய பேங்க் கம்பெனிஸ், நிறைய பிஎஸ்யூஸ் எல்லாம் மேல் நோக்கி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க்குகள்லாம் வந்து இப்போ பப்ளிக் ஆகட்டும் ப்ரைவேட் ஆகட்டும் எல்லாம் வந்து ஒரு 10 ரூபா கோஷ்டிகளோடு சேர்ந்துட்டான். சில கம்பெனிகள் என்எம்டிசி போன்ற கம்பெனியில் ஒரு 10 ரூபா பாட்டு கோஷ்டியை சேர்ந்துட்டான். ஏன்னா எது நியூஸ் இல்லை, ட்ரிகர் இல்லை, அவனை கண்டினியூஸாக தூக்கி விட்றக்கு. ஸோ இப்போ இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி வந்தப்போ 130 ரூபா வரைக்கும் வந்திருக்கான். அது எப்படி வந்தான், ஒரு 10 ரூபாயாக தான் வந்தான். 100 ரூபாயிலிருந்து ஒரு 115 ரூபா போக வேண்டியது, அப்புறம் மறுபடியும் 110 ரூபா வந்துட்டு 130 ரூபா போக வேண்டியது, இப்போ மறுபடியும் 119 ரூபாய்ன்னு வந்திருக்கான். அடுத்தது ஒரு 135 அல்லது 140 போகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அந்த யூனியன் இந்தியாவில் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த என்எம்டிசியும் கடந்த சில நாட்களாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவனு 10 ரூபா பாட்டு கோஷ்டியோட சேர்ந்துக்கிட்டு சும்மா ஒரு 10%, 5% ஆடிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே 1, 2, 3, 4 முறை பர்ஃபெக்டாக ஆடி இருக்கான். இப்போ 5வது முறையாக ஆடுமா, 5வது முறையாக மறுபடியும் ஒரு 10% சம்பாரிச்சு தருமா அப்படின்றதான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. இதைய கரெக்டாக ஒரு ஆள் பண்ணியிருந்தா கூட இந்நேரம் 30% சம்பாரிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் யாருக்கு தெரியும், யாருக்கு துணிச்சல் இருக்குது? ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுது இது நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த பக்கம் இருக்கிறது எதிர்காலம் அப்படின்றது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்போ யாருனாலும் அந்த மாதிரி கரெக்டாக பணம் சரி ஓகே இங்கே அட்டம் அடித்து பார்ப்போம், வந்தால் ஓகே, வராட்டி நான் வராட்டியும் ஓகே அப்படின்ற மாதிரி பணம் படித்தவங்க லாரியில் பணம் வச்சுருக்கிறவங்களால தான் முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம எடுத்து பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இது என்ன ஆகுன்னு தெரியும். இனி இதுவுமே ஃப்யூச்சரில் ஒரு மாதம் கழித்து தான் இவன் மறுபடியும் 10% கொடுத்தானா இல்லை 10% வெளியே எடுத்தானாங்கிறது தெரிய வரும். ஓம் ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் எழுந்து ஓடி வருவாய் நமக அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, அவன் வந்து சமீபத்தில் தான் 2400 ரூபாயிலிருந்து மிகப்பெரிய ஃபால் ஒரு 3 நாளில் முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் 3 மாதமாக கூடி சும்மா ஒரு 10 ரூபா ஏறுறதும் 50 ரூபா ஏறுறது இறங்குறதும் அப்படி இப்படின்னு எனத்தையாவது ஒரு வேலை பண்ணி இப்போ 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்கான். அதுக்கப்புறம் 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை தாண்டி இருக்கான். அப்புறம் சமீபத்தினுடைய 3 months ஹை அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த கம்பெனி தொடர்ந்து மேலே வரணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ் அல்லது இந்த செக்டர் வந்து இப்போ தான் டிமாண்டில் இருக்குது, அப்புறம் கொஞ்ச நாள் டிமாண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் ஆட்டோ செக்டர்லாம் நல்லா 3 வருஷமாக அவனுடைய ரேலியை கண்டினியூ பண்ணிவிட்டு அவன் இப்போல்லாம் நீட்டி படுத்து கிடக்கு. ஸோ இந்த இசட்எஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள் கண்ட்ரோல் அது போன்ற கம்பெனிகள் இனிமேல் மேல் நோக்கி ஏறி வருமா? ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய நம்பர் ஷேர் எம்ஆர்எஃப் ஷேரில் 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அது மாதிரி சில ஷேர்ஸ் 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அது போன்ற ஷேர்கள் பெருசாக இறங்காதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இறங்குன்றது தான் எவனை வேணாலும் இறக்கி விடுவாங்க. பஜாஜ் ஆட்டோ கூட சமீபத்தில் 4000 ரூபாய்க்கு பக்கம் இறக்கி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இசட்எஃப் கம் அப்படின்ற இந்த கம்பெனி 18,000 ரூபா பக்கத்தில் இருந்த கம்பெனி இப்போ ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒரு ஷேருக்கு 6,000 ரூபா கும்பா. ஸோ பெரிய ஷேர் எடுத்தால் நம்ம மேபி சேஃப்டியாக இருப்போம், லார்ஜ் கேப்பாக எடுத்தால் சேஃப்டியாக இருப்போம் அப்படின்றதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது. ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு ரிஸ்க் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இசட்எஃப் காம் அப்படின்றது ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்து யூடர்ன் போட்டு பெருசாவெல்லாம் ஏற வேண்டாம். பாதி தூரம் ஒரு 14,000 ரூபா வந்துச்சுன்னா கூட மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான்
அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, சுப்ரோஸ் அப்படின்ற ஒரு ஷேர், இவன் எந்த செக்டரை சேர்ந்தவன், இவனுடைய Q2 ரிசல்ட் என்ன, இதுவும் ஆட்டோ செக்டர் ரிலேட்டட் தான். பட் ரொம்ப சுவாரஸ்யமாக ஏர் கண்டிஷனிங் ரிலேட்டட் இதில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியினுடைய P&L எப்படி இருக்குது, Q2 P&L எப்படி இருக்குன்னு பார்த்தா போன வருஷத்தோட இவன் ஓரளவுக்கு நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ இவனுடைய Q3 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா வருது, ஒரு 50 கோடியெல்லாம் லாபம் வருதுன்னா அது உதவி செய்யறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். FIS-DIS ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டாப் லீடராக இருக்குது. நிறைய சில கம்பெனிகள் தான் FIS-DIS ஹோல்டிங்ஸ் இருக்குது. 6000 கம்பெனிக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. பட் இருந்தாலும் அதுலேயும் FIS-DIS அதிகமாக ஹோல்டிங் வச்சுருக்கக்கூடிய கம்பெனியில் இந்த சுப்ரோஸும் ஒன்று இருக்குது. இந்த சுப்ரோஸ் அப்படின்ற கம்பெனி மேல் நோக்கி வருமா? சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்த லோவை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். 2-3 மாதமாக அவனுடைய வீழ்ச்சியை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அப்போ எழுச்சி எப்போ? அடுத்த வருஷத்தில் Q3 ரிசல்ட் வரும்பொழுது மறுபடியும் 800 போயிடுவியா இல்லையா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த சுப்ரோ ஷேர் வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, 10 ரூபா கோஷ்டிகள் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை, பெருசாக மேலேயும் போக மாட்டேங்கிறான், இப்போ பெருசாக கீழேயும் போக மாட்டேங்கிறான். ஏன்னா கீழே போயிட்டு இருந்த FIS செல்லிங் நியூஸ் அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க ஹெவியாக செல் பண்ணுறதில்ல, 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடின்னு செல் பண்ணுறதில்ல. அதனால் மைனஸ் சைடு நியூஸ் இல்லை. அமெரிக்காலேயும் பெருசாக நியூஸ் இல்லை. மேல் நோக்கி ஏறக்கும் இப்போ வரைக்கும் நியூஸ் இல்லை. ஆனால் என்ன சந்தோஷமான செய்தினா Q3 ரிசல்ட் அடுத்த மாதத்துலேருந்து வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் இது போன்ற பேங்க் ஆஃப் பரோடா போன்ற சில ஷேர்கள், இன்னும் சில ஷேர்கள் எந்த பக்கம் டைரக்ஷன் இருக்குன்னு தெரியாமல் ஒரு 10 ரூபா கோஷ்டியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நல்ல ஷேர் எடுத்துக்கிட்டு 10% பிடிச்சாவே பெரிய ஆளாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா போன்ற ஷேர்கள்லாம் ஏறிட்டு இருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான் சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனும் அதே மாதிரி தான் 230 வந்தால் ஒரு 255, மறுபடியும் ஒரு 5 to 10%, 10%, மறுபடியும் ஒரு 10%, இவனும் ஒரு 30% சமீபத்தில் 4 மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ மறுபடியும் அந்த லோ ரேட் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். 246 ரூபாயிலிருந்து மறுபடியும் 270 ரூபா போவானா, அல்லது ஒரு 300 ரூபா போவானா, அல்லது ஒரு 250 ரூபா போவானா, அல்லது இந்த லெவலை உடச்சிட்டு ஓகே 2024க்கு பை பை அப்படின்னு சொல்லிட்டு புது லெவலை அடுத்த வருஷத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவானா ஒன்றும் தெரியல. பட் இப்போதைய செய்தி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற ஷேர் பிரைஸ். வேற எதுவும் முக்கிய செய்தி இல்லைங்க நண்பர்களே. நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாருதியெல்லாம் ஒரு +2% வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதாவது ஆட்டோ செக்டர் இந்த மாதத்தில் வரக்கூடிய டேட்டாக்கு இன்னும் 4 நாள் இருக்குது. அந்த டேட்டா வர்றதுக்குள்ளேயே அந்த டேட்டாவை நாங்கள் நல்லபடியாக எதிர்பார்க்குறோம், அப்படி எதிர்பார்க்குறோம், இப்படி எதிர்பார்க்குறோன்னு அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடுத்து ஒரு 4-5 நாட்கள் ஆட்டோ செக்டரை மேல் நோக்கி ஏற்றி விட்டாலும் ரொம்ப சந்தோஷம்தான். அதை தவிர்த்து இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸில் இன்டெலெக்ட் அரினா அது அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவன் ஒரு 11% ஏறி இருக்கான். வேறு எந்த விதமான சுவாரஸ்யமான நியூஸும் மார்க்கெட் ஏறினது பற்றி இல்லை. அதே சமயம் மார்க்கெட் இறங்கினது பார்த்தோம்னா மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது. ஏன்னா பெரிய ஆளுங்க நிறைய பேர் 5-5%, 3%, 4% இறங்கிக்காங்க. இது நல்லதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவி வந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.